الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الصفا والمروة من شعائر الله. وقال النبي صلى الله عليه وسلم رجعنا من الجهاد الأصغر إلى الجهاد الأكبر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், இறைநேச செல்வர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. உருஸ் முபாரக் ஷேக் நாயகம் சூஃபி ஹதரத் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய முபாரக்கான உருசுக்கு வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் நாம் நமது ஷேக் நாயகம் ஷேகுனா சூஃபி ஹதரத் அன்னவர்களுடைய 42வது உருஸ் முபாரக்கில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையில் கூறுகிறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபா என்ற குன்றும் மர்வா என்ற குன்றும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் கூறுவதனுடைய நோக்கம் என்ன? அடையாள சின்னங்கள் என்று சொன்னாலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான, உகப்பான, அவனுக்கு மஹப்பத்தான இடம்தான் அடையாள சின்னம். அந்த இடத்தில் வைத்து நாம் துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வான். நமது தேவையை அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றி தருவான். அல்லாஹ்வுக்கு பிரியமான இடமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. பரக்கத்தான ஒரு இடம்தான் அடையாள சின்னம் என்பதனுடைய கருத்து அதுதான். அப்ப அல்லாஹ் அடையாள சின்னம் என்று ஸஃபாவையும் மர்வாவையும் கூறுகின்றானே, அப்படி அதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தனது பிறந்த பாலகர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தனது மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் அவருடைய மகனார் பச்சில குழந்தை பாலகர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் மக்காவில் அவர்கள் விட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தனது மனைவியையும் தனது மகனையும் பச்சில குழந்தையும் விட்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் எடுத்து பார்த்தால் பாலைவனமாக இருந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாத, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத, உண்ணுவதற்கு உணவில்லாத, எந்த தானியமும் விளையாத ஒரு பாலைவனமாக அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் அல்லாஹ் ஆக்கியிருந்தான். அந்த இடத்தில் தான், தண்ணீரே இல்லாத பகுதியில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தனது மனைவியும் மகனையும் விட்டு அவர்கள் சென்றார்கள். மனைவி கேட்கிறார்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னையும் இந்த குழந்தையும் பச்சில குழந்தையை விட்டு போட்டு நீங்கள் செல்கிறீர்களே? முதல் தடவை கேட்டாங்க, இரண்டாவது தடவையும் கேட்டார்கள், பதிலே சொல்லல. மூணாவது தடவை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்கதான் இங்கே நான் விட்டு செல்கிறேன் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ் எங்களை கவனித்துக் கொள்வான், எங்களை பார்த்துக் கொள்வான், எங்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான், நான் பொறுமையாக இருப்பேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு அந்த பாலைவன பகுதி கடுமையான வெயில், உஷ்ணம் இருக்கும் பொழுது அந்த பச்சில குழந்தை தண்ணீரால் பீரிட்ட நேரத்தில் அங்கும் இங்கும் புரண்டு அழுத போது பார்த்து கொண்டு சகித்து கொள்ள முடியாத தாய் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ணீருக்காக வேண்டி ஸஃபா என்ற குன்றுக்கு மேலே ஏறினார்கள். அங்கும் இங்கும் நோட்டமிட்டார்கள், தண்ணீர் இருக்கிறதா? இல்லை. ஸஃபாவிலிருந்து கீழே இறங்கி மர்வாவுக்கு வந்தார்கள். அதற்கு மேலே ஏறி தண்ணீரை அவர்கள் பார்த்தார்கள், அங்கேயும் தண்ணீர் இல்லை. இவ்வாறு 7 தடவை அங்கு இங்குமாக அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தண்ணீருக்காக வேண்டி தனது குழந்தைக்கு கொடுப்பதற்காக வேண்டி ஓடினார்கள். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷாயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம், யாருடைய பாதம் பட்ட இடம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இறைநேச செல்வியாக இருக்கக்கூடிய ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய புனிதமான பாதம் பட்ட இடத்தை அல்லாஹ்வுடைய அடையாளம் சின்னம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அல்லாஹ்வுக்கு பிரியமான இடமாக அல்லாஹ் அந்த இடத்தை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசர்கள் பாதம் பட்ட இடம் புனிதமான இடம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காபத்துல்லாவை கட்டிய பொழுது உயரமான அந்த பகுதிக்கு ஒரு 4 அடி 5 அடி இருந்தால் அவர்களுக்கு கையெட்டும், அதனால கட்டி விடுவார்கள். உயரமான பகுதியில் அவர்கள் கட்டுவதற்காக வேண்டி ஒரு பாறங்கல்லை கீழே வைக்கிறார்கள், ஒரு கல்லை எடுத்து வைத்தார்கள், கல்லுக்கு மேலே ஏறினார்கள். அந்த கல் லிஃப்டாக வேலை செய்தது. அவர்கள் நாடும் பொழுது உயர்ந்தது. எந்த அளவுக்கு அவர்கள் உயரான இடத்தை அடைய வேண்டும் என்று அவர்கள் நாட்டம் கொள்கிறார்களோ அந்த நாட்டத்தின் அடிப்படையில் அந்த கல் உயர்ந்து சென்று அந்த இடத்துல அந்த காபத்துல்லாஹ் கட்டி போவாங்க. மறுபடியும் கீழே போகணும்னா கீழே வந்துடும். அந்த கல்லில் அவர்களுடைய பாதம் சுவடை இப்பொழுதும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அதை ஆக்கியிருக்கிறான். குர்ஆனிலும் சொல்கிறான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்ன இடம், அதை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் முஸல்லா, தொழுகக்கூடிய இடமாக. ஹஜ்ஜிக்கா வேண்டி உம்ராக்கா வேண்டி செல்லக்கூடிய அந்த ஹாஜிகள் இதை முடித்து விட்டால், தவாஃபை முடித்து விட்டால் 2 ரக்காத் சுன்னத்தை தொழுவது எந்த இடத்தில் தொழுக வேண்டும்? வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய புனிதமான பாதச் சுவடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அவர்கள் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்கள் வழிமார்களுடைய அந்த பாதத்திற்கு இவ்வளவு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அடையாள சின்னம் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுக்கு உகப்பான இடமாக அல்லாஹ் ஆக்கினான். புனிதமான நபிமார்கள் வழிமார்கள் இருக்கக்கூடிய பகுதி எவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திருப்பான். அந்த பகுதியை நபிமார்கள் வழிமார்கள் அடங்கி இருக்கக்கூடிய பகுதி, மறைந்து வாழக்கூடிய பகுதி அல்லாஹ்வுக்கு உகப்பான இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு பிரியமான இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த இடத்திலிருந்து துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வான். அந்த இடத்திலிருந்து நமது தேவையை அல்லாஹ்விடத்தில் முறையிடும் பொழுது அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றுகிறான். நமக்கு நோய் ஏற்பட்டால் அந்த நோயின் காரணமாக அந்த இடத்துக்கு சென்று நாம் நோய் நிவாரணை தேடும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷிஃபாவை கொடுக்கிறான். நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு சென்றால் அந்த கஷ்டத்தை போக்குகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான அந்த வழிமார்கள் புனிதமான நபிமார்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை உயர்ந்த இடங்களில் உயர்ந்த இடமாக ஆக்கியிருக்கிறான். நாம் பார்க்கும் பொழுது இந்த பூமியில சிறந்த இடம் உயர்ந்த இடம் எது என்று சொன்னால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துயில் கொள்ளக்கூடிய இடம், அவர்கள் மறைந்து வாழக்கூடிய இடம் தான் சிறந்தது. காபத்துல்லாஹ் 2வது தான். காபத்துல்லாஹ் 2வது ஆணை தவிர கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் சிறந்த இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய எல்லா உலமாக்களும் யோகபித்த முடிவின் அடிப்படையில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் இருக்கக்கூடிய இடம்தான் அல்லாஹ் தஆலா சிறந்த இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சாமிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வளர்த்தார்கள் சாமிரிய. அவனுக்கு பேர் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை வளர்த்தவன் ஃபிரௌன், அல்லாஹ்வுடைய விரோதி ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை வளர்த்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாமிரி என்று சொல்லக்கூடிய மூசாவை வளர்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குதிரையில் வரும் பொழுது அந்த குதிரை பட்ட இடத்தில் கால் பட்ட இடத்துல புல் முளைக்கும். இதை பார்த்தான் சாமிரி. இந்த குதிரை வைக்கக்கூடிய கால் தடத்தில் எல்லாம் புற்கள் முளைகிறதே என்று ஒரு அதிசயமான இடம்தான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்தை அதிசயமாக ஆக்கியிருக்கிறான். அந்த மண்ணை எடுத்துட்டான். மண்ணை எடுத்து பாதுகாப்பாக வைத்து கொண்டான் அந்த சாமிரி.
இப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கட்டளை இடுகிறான். பனூ இஸ்ரவேலர்களை எல்லாம் நீங்கள் ஃபிரௌனிலிருந்து கடத்தி செல்லுங்கள், அவன்கிட்ட இருந்து எங்க செய்யுங்க, பனூ இஸ்ரவேலர்கள் 6 லட்சம் மக்களை எல்லாம் அழைத்து செல்லுங்கள் இறைவனுடைய உத்தரவு. அது மாதிரி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுல தான் ஃபிரௌனுடைய கூட்டத்தார் மூழ்கடிக்கப்பட்டாங்க. அழைச்சிட்டு வந்ததற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி 40 நாட்கள் நோன்பு பிடித்து தௌராத் வேதத்தை வாங்க சென்றார்கள். அந்த சூழ்நிலையில் தான் அந்த சாமிரி பனூ இஸ்ரவேலர்கிட்ட இருந்த அந்த நகையெல்லாம் தங்கத்தை எல்லாம் கொண்டு வரும்படி அவன் சொன்னான். அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கிட்ட சேர்ந்த அந்த நகை தான், அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. காளை கண்டை உருவாக்கினான். அந்த காளை கண்ட பேச வச்சான், சத்தமிட வச்சான். எதை கொண்டு? அந்த மண்ணை கொண்டு. குதிரையில பட்ட இடத்துல எடுத்த அந்த மண்ணை அந்த சாமிரி காளை கந்தனுடைய வாயில் அவன் உருவாக்கிய நகையின் மூலமாக உருவாக்கிய அந்த காளை கந்தனுடைய வாயில் போட்ட பொழுது அது சத்தமிட்டது. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய நேரடியான பாதம் படவில்லை. அவர்கள் இருந்த குதிரையினுடைய பாதம் பட்ட அந்த இடத்திலிருந்து புற்களை அல்லாஹ் முளைக்க செய்தான். அந்த மண்ணை எடுத்தான். அதிசயமான மண் என்று அந்த சாமிரி இஸ்லாத்துக்கு மாற்றமானவன் தான். எல்லா அனைத்து பனூ இஸ்ரவேலர்கள் சில நபர்களை எல்லாம் இதுதான் கடவுள் என்று வழிகெடுத்தவன் தான். அவனுக்கு ஒரு அதிசயம், இந்த குதிரையிலிருந்து வரக்கூடிய அந்த மண்ணில் புல்லை முளைக்க செய்வதின் காரணமாக அந்த மண்ணை எடுத்து ஒரு அதிசயமான மண் என்று எடுத்து அந்த காளைக்கன்றுடைய வாயில் போட்டால் அது சத்தமிட்டது என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும், நபிமார்கள் வலிமார்கள் சாதாரண மலக்குகளை விட எல்லாம் சிறந்தவர்கள் தான். நபிமார்கள் எல்லாம் சாதாரண மலக்குகளை விட சிறந்தவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வலிமார்களை ஆக்கியிருக்கிறான். அவர்களுடைய பாதம் பட்ட இடம், அவர்கள் இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு புனிதமான இடமாக அல்லாஹ் ஆக்குவான். ஒரு சங்கை உருந்திய இடமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒப்பான ஒரு இடம்தான் வலிமார்களுடைய இடம், நபிமார்களுடைய இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நாம் இந்தியாவுக்கு சென்றால், அஜ்மீருக்கு சென்றாலோ, நாகூருக்கு சென்றாலோ, ஏர்வாடிக்கு சென்றாலோ கூட்டம் கூட்டமாக ஜியாரத்துக்கு என்று செல்கிறார்கள். மூமின்களை நாம் பார்க்கிறோம். மாற்று மத கொள்கை உடைய காபிர்களும் அந்த ஜியாரத்துக்கு வருகிறார்கள். அவருடைய தேவையும் நிறைவேறுவதின் காரணமாகத்தான் காபிர்களும் கூட அந்த ஜியாரத்துக்கு வந்து தனது தேவையை, அந்த கோரிக்கையை அவர்கள் வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை நிறைவேறுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இடத்தை சிறந்த இடமாக, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஷாயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் தான் வலிமார்கள் நபிமார்கள் இருக்கக்கூடிய இடம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வுடைய பாதையில் மரணமானவர்களை மௌத்தாகி விட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். ஒரு இடத்துல சொல்லாதீங்கன்னு சொன்னா, வலா தகூலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அவர்கள் மௌத்தாகி விட்டார் சொல்லாதீர்கள் என்று சொன்ன அல்லாஹ் மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. நினைச்சு கூட பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதான வீரமரணம் அடைந்து விட்ட அந்த சுஹதாக்கள் மரணமாகி விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ரப்பிடத்தில் உணவும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு உணவும் கொடுக்கப்படுகிறது, உயிரோடு இருக்கிறார்கள் என்று சுஹதாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். காபிரோடு நேரடியாக யுத்தம் செய்து மரணத்தை தழுவிய அந்த வீர மரணத்தை தழுவிய அந்த சுஹதாக்களை அல்லாஹ் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறான். அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு வீரமரணம் அடைந்த அந்த சுஹதாக்களை பற்றி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அதுதான் சிறிய யுத்தம். நேரடியாக காபிரிடத்தில் வாளெடுத்து மோதி தன் உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்த அந்த வீரர்களை அல்லாஹ் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த சுஹதாக்களை பற்றி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்தில் கலந்து வீரமரணம் அடைந்த அவர்களை பற்றி அல்லாஹ் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய யுத்தம் என்று சொன்னார்கள். ஒரு யுத்தத்தில் இருந்து திரும்பி வரும்பொழுது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர். சிறிய யுத்தத்திலிருந்து
பெரிய யுத்தத்தின் பக்கம் நாம் செல்கிறோம், மீண்டு வருகிறோம் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், காஃபிரிடத்துல வாளெடுத்து மோதிய இதை போய் நீங்க சின்ன யுத்தம் சொல்றீங்களா? பெரிய யுத்தம்னா எது? பெரிய யுத்தம் என்றால் எது என்று வினா தொடுத்த பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசோடு போராடணும், மனசை அடக்கணும். மனசை அடக்கனா அவர் பெரிய யுத்தம் செஞ்சிட்டார். வலிமார்கள் எல்லாம் அவர்களுடைய மனசை அடக்கினாங்க, பெரிய யுத்தம் அவர்கள் செய்தார்கள். அவர் சுஹதாக்களை அல்லாஹ் அஹ்யா என்று சொல்லும் பொழுது வலிமார்கள் கண்டிப்பாக அஹ்யா தான், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய உடம்பை கூட அந்த மண்ணு தீண்டாது. நபிமார்களுடைய உடம்பை இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்லி அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடம்பை அல்லாஹ் தஆலா அந்த மண்ணு தின்பதற்கு, மண்ணு உண்பதற்கு ஹராமாக்கி இருப்பதை போல வலிமார்களுடைய உடலை கூட அந்த மண்ணு தீண்டாது. அல்லாஹ்விடத்தில் சங்கை பொருந்தியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள் என்றுதான் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன் என்ற ஆயத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுஹதாக்களுடைய சிறப்பை சொல்லும் பொழுது வலிமாருடைய சிறப்பையும் சேர்த்தே அல்லாஹ் சொல்கிறான். அந்த வரிசையில் வலிமாருடைய வரிசையில் வந்தவர்கள் தான் நமது ஷேக் நாயகம் ஷேகுனா சூஃபி ஹதரத் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். பழைய காலத்தில் இருந்த மூமின்கள் இடத்துல, மற்ற மத கொள்கை உடையவர்களிடத்தில் இல்ல, மூமின்கள் இடத்துல அன்போடு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், பாசத்தோடு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் சூஃபி ஹதரத் என்று சொல்லி. மக்களை எல்லாம் நேர் வழியின் பக்கம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். தரீகா என்ற அடிப்படையில் மூமின்களை நேரான பாதையின் பக்கம் கொண்டு வந்த ஒரு சீதேவியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிறந்தது காயல்பட்டினம் தான், சாதாரண குடும்பத்தில் பிறக்கல, உயர்ந்த குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சேர்ந்து தோழமையிலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த கோத்திரத்தில், அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் நமது ஷேக் நாயகம் சூஃபி ஹதரத் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். கம்பனியார் என்று சொல்லக்கூடிய பெரிய குடும்பத்தில், பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க தான். சாதாரணமாக பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க மதரசாவில் போய் ஓத மாட்டாங்க. மதரசாவில் ஓதக்கூடிய, அரபிக் கல்லூரியில் ஓதக்கூடிய மாணவர்களை போய் பார்த்தா ஏழைகளாக இருப்பாங்க, நடுத்தரவாசிகளாக இருப்பாங்க. பணக்காரங்களை யாரும் மதரசாவுக்கு அனுப்புறதே இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஏதோ 1000ல் 1 லட்சத்தில் 1 தான் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க மதரசாவில் ஓதுவார்களை தவிர மற்றவர்கள் யாரும் ஓத மாட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது சூஃபி நாயகம் அவருடைய கல்பில் சின்ன வயதிலேயே அல்லாஹ் போட்டுட்டான். மதரசாவுக்கு போனால் தான் அல்லாஹ் நெருங்க முடியும். மதரசாவில் போய் அரபி கல்லூரிக்கு போய் என்னென்ன இது படிக்கணுமோ அது படித்தா தான் அல்லாஹ்வை நெருங்கலாமே தவிர சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை பார்த்தேன், இந்த புத்தகத்தை பார்த்து அது அந்த மசாலா தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மசாலா தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த சட்டம் எனக்கு தெரியும், இந்த சட்டம் தெரியும், அப்படி இருந்தால் நெருங்க முடியாது அல்லாஹ்வை. மதரசாவில் போய் என்னென்ன படிக்கணும் அதெல்லாம் படித்தா தான் அந்த அவர் வாழ்க்கையில் அவர் கொண்டு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சாதாரணமாக வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளால் மதரசாவுக்கு போகாம இருந்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை யாராலும் பெற முடியாது. கௌசுல்லாஹ் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மதரசாவுக்கு போய் தான் படித்தாங்க. காஜா முஹிதீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதரசாவுக்கு போய் தான் படித்தாங்க. மதரசாவுக்கு சென்று 1 வருஷம் 2 வருஷம் படிக்கல, பல ஆண்டுகள் அவர்கள் படித்திருக்கிறார்கள். இப்படி படிப்பதன் மூலமாகத்தான், படித்ததன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற முடியும். அதன் அடிப்படையில் சின்ன வயசுலேயே அல்லாஹ் போட்டு விட்டான் அவங்களுடைய இதயத்தில் மதரசாவுக்கு செல்லணும், படிக்கணும்னு. பணக்கார குடும்பம், பெற்றோரிடத்தில் கேட்டாங்க, சங்கை பொருந்திய பெற்றோரிடத்தில் அவர்கள் நான் மதரசா போய் படிக்கணும்னாங்க. மதரசாவுக்கு படிக்கலாம், பிரச்சனை இல்லை. காயல்பட்டினத்துலேயும் மதரசா இருக்குது. காயல்பட்டினத்தில் நீங்கள் படிக்கலாம். காயல்பட்டினத்தில் நான் படிக்கலை, வெளியூருக்கு போய் நான் படிக்கணும்னாங்க. வெளியூருக்கெல்லாம் போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். வெளியூர் வாசிகள் எல்லாம் காயல்பட்டினத்தை வந்து படிக்கிறாங்க. பழைய காலத்தில் இந்த காயல்பட்டினம் வலிமார்களுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. வலிமார்கள் நிறைந்த பகுதி, மார்க்க கல்வி அறிவு இருந்த பகுதி தான் காயல்பட்டினம். பல பகுதிகளில் இருந்தால் மார்க்கத்தினுடைய அந்த சட்டத்தை கேட்கறதுக்காக வேண்டிய, அந்த ஃபத்வா கேட்கறதுக்காண்டி காயல்பட்டினம் வருவாங்க. வேறு எங்கேயும் போக முடியாது, வேறு எங்கேயுமே கேட்க முடியாது. பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் வலிமார்கள்லாம் இருந்த பகுதி தான் காயல்பட்டினம். வெளியூர் வாசிகள் எல்லாம் காயல்பட்டினத்துக்கு வந்து படிக்கும் பொழுது நீங்கள் மட்டும் என்ன வெளியூருக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, ஓர்மையாக நான் படிக்கணும்னா வெளியூர் போனால் தான் குடும்பத்தினுடைய சிந்தனை எதுவும் வராது.
இங்கே இருந்து காயல் பண்ணத்திலிருந்து படித்தா அடிக்கடி நான் வீட்டுக்கு வருவேன், சிந்தனை மாறும். ஒழுங்காக பாடத்தை படிக்க முடியாது, அந்த பாடம் ஒழுங்காக என்னால் பார்க்க முடியாது. நான் வெளியூருக்கு போகணும், அவங்க அனுமதியே கொடுக்கல. இந்த நேரத்தில் தான் அந்த காயல் பண்ணத்துக்கு லியாவுல் ஹக் சூஃபி என்று சொல்லக்கூடிய பெரிய மகான், அவங்களும் மகான் வருவாங்க, பையத்து கொடுப்பாங்க, மஹவரால் போய் தங்குவாங்க. அவர்களிடத்தில் போய் சொன்னார்கள், என்னுடைய பெற்றோரிடத்தில் நீங்கள் சொல்லுங்க, நான் வெளியூரில் போய் ஓதணும், ஓதுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, உள்ளூரில் ஓதுறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை, நீங்கள் தான் அனுமதி வாங்கி தரணும்னு. பழைய காலத்தில் பெரியவங்க சொன்னால் ஆமன்னா செல்லம்னா கேட்டுருவாங்க. அது மாதிரி பெற்றோரை அழைச்சி உங்கள் மகன் ஓதுறதுக்கு பிரியப்படும் பொழுது அனுப்புங்க, அனுப்புனா தான் அதில் பரக்கத்து இருக்குது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது, அல்லாஹ் பொருந்தி கொள்வான் என்று சொன்ன பொழுது சரின்னு ஏற்றுக்கிட்டாங்க. வெளியூருக்கு போய் அவங்க ஆரம்பத்தில் ஜமாலியாவில் ஓதுனாங்க. பிறகு நூருல் முஹம்மதியா என்ற மதரசாவில் அப்துல் கரீம் வலியுல்லா, அவங்களும் சாதாரண ஆள்லாம் இல்லை, அவங்கள்ட்ட போய் படித்து அங்கே படிக்கும் பொழுது தான் ஹைதராபாத் சூஃபி நாயகத்தினுடைய அந்த தொடர்பு அவர்களுக்கு கிடைக்குது. அந்த மதரசாவுக்கு அப்துல் கரீம் ஹதரத் கத்தசல்லா சிர்ரஹுல் அசீஸ் அழைத்தார்கள், ஹைதராபாத் சூஃபி நாயகத்தை வாங்கன்னு. தஞ்சாவூருக்கு மெட்ராஸுக்கு போவாங்க, தஞ்சாவூருக்கு போவாங்க. பழைய காலத்தில் இதே மாதிரி பித்அத் நிறைஞ்ச காலம்லாம் இல்லை, இப்போ தபலீகாரம் வஹாபி எல்லாம் உள்ள காலம்லாம் இல்லை, இப்போ சுத்தமான காலம். அதனால் ஹைதராபாத் சூஃபி நாயகத்தை கூப்பிட்டாங்க. பல நாட்கள் தொடர்ந்து அவர்கள் பயான் செய்வார்கள். சென்னையாக இருந்தாலும் சரி தான், சென்னையிலும் செய்திருக்கிறார்கள். அவங்க தஞ்சாவூரில் பல பகுதி, கொடிக்கால் பாளையம், அது மாதிரி ஊருக்கெல்லாம் ஹைதராபாத் சூஃபி நாயகம் சென்று பயானை செய்தார்கள். அதன் அடிப்படையில் அப்துல் கரீம் ஹதரத் கத்தசல்லா சிர்ரஹுல் அசீஸ் எங்கள் மதரசாவுக்கு வரணும், மாணவர்களுக்கு நீங்கள் துவா செய்யணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்தாங்க. அவர்களுடைய அழைப்பை ஏற்று பலக்குடி மதரசாவுக்கு வந்தாங்க. சின்ன வயசாக இருந்தாலும் நமது சூஃபி நாயகம் அவர்களுடைய இணை பிரியாத ஒரு தோழர் தான் அகமது மீரான் சூஃபி. அட்டாளச்சேனையில் மறைந்து வாழக்கூடிய அகமது மீரான் சூஃபி நெருக்கமான கூட்டாளி. ரெண்டு பேரும் இணை பிரியாத தோழராக அந்த மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சின்ன வயசுல கூட அவர்களுக்கு எண்ணம் பையத் எடுக்க வேண்டும். பையத் எடுக்கிறது யாருக்கு எடுக்கணும்? லியாவுல் ஹக் சூஃபி நாயகம் காயில் பட்டதுக்கு வர்றாங்க. அந்த காயில் பட்டு வரும்போது அவங்கள்ட்ட போய் நம்ம பையத்து எடுப்போம். அவங்கள்ட்டே கேட்டாங்க நேரடியாக, பையத்து கொடுங்கன்னு. உங்களுக்கு என்னை விட பெரிய மகான், என்னை விட ஒரு பெரிய மகான் இருக்கிறார்கள், அவர்கள் பையத்து கொடுப்பார்கள். அவர்களும் சொல்லிட்டாங்க. அந்த மகானை தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மகான் மதரசாவுக்கு வந்தார்கள். தனியாக பேச ஆசைப்பட்டாங்க மகான் இடத்துல, ஹைதராபாத் சூஃபி நாயகத்திடத்தில் தனியாக பேச வேண்டும் என்ற அந்த ஆசை நமது சூஃபி நாயகத்துக்கு இருந்தது. மாணவர்கள் எல்லாம் வரிசையாக நிற்க வச்சாங்க. அப்துல் கரீம் ஹசரத்து அவங்கள்ட்ட போய் நான் போய் முசாஃபா செய்கிறேன்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையாக முசாஃபா செஞ்சாங்க. நம்முடைய ஷேகுனா சூஃபி ஹதரத் கத்தசல்லா சிர்ரஹுல் அசீஸ் பக்கத்தில் வந்தது பொழுது, ஹைதராபாத்துக்கு வர்றீங்களா? உருதுலேயே பேசினா, அவங்களுக்கு உருது தெரியும். ஹைதராபாத் ஆவோன்னாங்க, ஹைதராபாத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க அஹமது மீரான் சூஃபி நாயகம் பட்டாளச்சேனை. அவங்கள என்ன செஞ்சாங்க, நீங்கள் வர்றதுக்கு ஆசைப்படுறீங்களா? துரிதா அந்த ஜிஐலா ஹைதராபாத்துக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களும் சரின்னாங்க. மூணாவது ஒரு நபர் அவரா என்ன செஞ்சாரு, நானும் வருகிறேன்னாரு. நீ வர வேண்டாம். அப்போ ஆழமான அறிவு உடைய ஹைதராபாத் சூஃபி நாயகம் அந்த சின்ன வயசுல கூட அந்த ஒரு மனிதரை பார்த்து வேண்டான்னு சொன்னார்கள் என்று சொன்னால் அவன் பிற்காலத்தில் ஒரு பிதஅத்வாதியாக மாறிடுவான், கொள்கை கெட்டவனாக ஆகிவிடுவான். அதனால அது மாதிரி மாறிவிட்டான் அந்த ஆளு கொள்கை கெட்ட நபராக மாறியத கண்ணால அந்த காலத்தில் உள்ளவர்கள் பார்த்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்ம சூஃபி நாயகமோ அஹமது மீரான் சூஃபி நாயகம் ரெண்டு பேரும் ஹைதராபாத்துக்கு சென்று 6 மாதம் அவர்களுடைய பயிற்சி பட்டறையில் இருந்து ஞானங்களை எல்லாம் படித்தார்கள். படித்து அதுக்கு பிறகு தான் பையத்தும் கொடுத்து ஹிலாபத்தையும் 2 பேருக்கும் கொடுத்து அனுப்புனாங்க. சூஃபி நாயகம் நினச்சாங்க, நம்ம பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்தில் பிறந்திருக்கோம், நம்ம போய் ஊராக போய் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்ல முடியுமா, தரீக்காவை வளர்க்க முடியுமா, ஒரு நினைப்பு தான். அதனால் அதை அறிந்து கொண்ட ஹைதராபாத் சூஃபி நாயகம், தேவைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம், வியாபாரம் செய்யலாம், உங்களுக்கு அவசியமான முறையில் தேவை இருக்கும்போது நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்ற உத்தரவும் அவர்கள் கொடுத்தார்கள்.
அவங்களும் வந்தாங்க, வியாபாரம் செஞ்சு பார்க்குறாங்க, எல்லாம் நஷ்டம்தான். அதுக்கு பிறகு தான் இந்த தொழிலில் என்ன செஞ்சாங்க, இந்த அவர்கள் எதுக்காக வேண்டி அவர்களை அனுப்பினார்களோ மக்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், நேர்வழியின் பக்கம் தரீக்காயின் பக்கம் அழைக்கணும், அந்த வழிக்கு பிறகுதான் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் பிறந்தது காயல்பட்டத்தில் ஹிஜ்ரி 1322 அபுஜத் கணக்குன்னு இருக்குது. ஷேக் அப்துல் காதிர், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் 786 நம்ம எடுப்போம் அப்ஜத்தில். ஷேக் அப்துல் காதிருக்கு நீங்கள் எடுங்க, ஹிஜ்ரி 1322. சங்கையான பெற்றோர்கள் வைத்த பேர் ஷேக் அப்துல் காதிர். பிறந்தது அதில் தான் பிறந்தாங்க. ஹிஜ்ரி 1322 பிறந்தாங்க. சாதாரண ஒன்றும் தெரியாமல் பிறந்த அவர்கள் பிறகு சூஃபி நாயகன் சொல்லி எல்லாற்றும் சூஃபி ஹசரத்துன்னா பல ஊர்களில் சூஃபி ஹலரத் இருக்க தான் செய்கிறாங்க. காயல் பண்ண சூஃபி நாயகம் அப்படி நீங்கள் அடிங்க பார்க்கலாம், அப்ஜத் கணக்கில் எடுங்க. காயல் பண்ண சூஃபி நாயகம்னா ஹிஜ்ரி 1402 வஃபாத்துன்னு வந்துடும். பேரை போடும் பொழுது ஷேக் அப்துல் காதிர் போட்டால் ஹிஜ்ரி 1322 பிறந்தது. சூஃபி ஹலரத் காயல் பட்டன் போட்டால் ஹிஜ்ரி 1402 வஃபாத். அல்லாஹ் தாலா அப்படி ஆக்கி இருக்க அந்த பேரில் அந்த பொருத்தத்தை அபிஜித் கணக்கின் பிரகாரம் அந்த பொருத்தத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியார், அந்த அடியாரை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த நமது சூஃபி நாயகம் அவங்க பல ஊருக்கு போனாங்க. அந்த காலத்தில் ஆரம்பத்தில் அஹமது மீரா சூஃபி நாயகம் இருக்கும்போதெல்லாம் வழிகட்டவர்கள்லாம் கிடையாது. பிறகுதான் வழி தவறியவங்கெல்லாம் வந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தப்லீகராங்களாம் வந்தாங்க, அவங்களோடு போராடினாங்க, என்னென்ன அவங்களுக்கு பேசினாங்க, அவங்களுக்கு பிரசுரம் போட்டாங்க. இப்படி பல என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ தீனுல் இஸ்லாத்தின் பக்கம், நேரான வழியின் பக்கம், தரீக்காவின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வேண்டி அவர்கள் பல ஊருக்கு சென்று பாடுபட்டார்கள். நேரான வழியின் பக்கம் மக்களை அழைத்து வந்தார்கள். அதனால் தான் இன்று அளவும் கூட அவர்கள் மீது அந்த பாசம் அறியாமல் மூமின்களுக்கு வரும். மூமின்களுக்கு தான் வருதுன்னு சொல்றாங்க, மற்றவங்களுக்கு வராது. மூமின்களுக்கு அந்த சூஃபி நாயகத்தின் மேல அந்த பிரியம், அந்த பாசத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கல்பில் போட்டு விட்டான். நமக்கு அழகான அந்த வழியை காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் காட்டிய வழி நேரான பாதை, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய பாதை, அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குரிய பாதை. அந்த பாதையில போனா அல்லாஹ் பொருந்தி கொள்வான், அல்லாஹ்வுடைய ரஹமத் அங்கே கிடைக்கும். அந்த பாதையை நமக்கு காட்டிவிட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள். இதன் 42வது உருஸ் முபாரக்கில் நாம் இருக்கிறோமே, அவர்களை நாம் இப்பொழுது நினைவுபடுத்துகிறோம். நினைவுபடுத்துவதற்குரிய காரணம் என்ன? நமக்கு நேரான பாதையை காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த நேரத்தில் சஹருடைய அந்த நேரத்திலையும் கூட அவர்களுடைய நினைவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது உள்ளத்தில் போட்டிருக்கிறான். அவர்கள் காட்டி தந்த பாதை சத்தியத்துக்குரிய பாதை, அவர்கள் காட்டி தந்த பாதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹுடைய பாதை, சஹாபாக்கள் சென்ற பாதை, வலிமார்கள் போன பாதை, இமாம்கள் காட்டிய பாதை. அந்த பாதையை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த வழியில் நேமமான முறையில் நாம் நடந்தால் நாமும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாம். அந்த வழியில் நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.